வணக்கம். திமுக ஆட்சி நடந்த வரைக்கும் கடந்த 3 வருஷமாகவே சென்னை வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்து கூடாரமாகவே இருந்துச்சு. ரவுடிகளின் கூடாரமாகவும் இருந்துச்சு. எந்த அப்பாவையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவனே பிடிச்சி கூட போட்டுருவாங்க. இப்போ நிலைமை மாறி இருக்கு. ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறிடுச்சு, கமிஷனர் மாறிட்டாங்க. ஆனால் அந்த சிலபஸங்கள் இன்னும் மாறலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் அதிகாரிகள் ரொம்ப கொஞ்சம் தெனாட்டாகவே பேசுகிறாங்க. வரவங்க போகிறவங்கட்டலாம் மரியாதை இல்லாத பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஏன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கீழே இருந்த நாதாரிங்க பண்ண தப்புக்கு அந்த கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. யாரோ பண்ண தப்புக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. புரியல? அந்த மாதிரி சகட்டுமணியாக அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணிவிடும். கீழே இருக்கிற நாதாரிங்க பண்ணுற வேலை. இது கமிஷனர்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்க முடியும்? சொல்லுங்கள். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த ட்ரிப்பு ஒழுங்காக இந்த ஆட்சியிலையும் காவல்துறையினர் நல்லபடியாக இருக்கணும். இவங்களாம் கண்காணிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஏன்னா வரவங்க போகிறவங்கட்டலாம் மரியாதையே கிடையாது. கமிஷனர்கிட்ட வர பேப்பருக்கே மரியாதை கிடையாதுன்னா பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சனியும் பிடிச்சிருக்கு பாருங்கள். 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஏட்டு, வேலப்பன் ஒரு ஏட்டு, அந்த ஏட்டு அவருடைய ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார். கோடமாகர் நைட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நல்லா போதையில் ராத்திரியில் அங்கும் தெரிஞ்சுன்னே இருந்துக்கிறார். எல்லோரும் நல்லா தூக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஏட்டையா என்ன பண்ணுறாரு, ஒரு 16 வயசு பையன், அந்த பையனை போய் குடி போதையில் சிலம்சம் பண்ணுறார். தகாத முறையில் பாலியல் வன்கொடுமை பண்ணுறார் இந்த பையனை. இந்த பையன் ஐயோ கூச்சல் போட்டு ஒரே சத்தம், எல்லாமே எழுந்திரிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பையனை இந்த ஏட்டு தகாத முறையில் சிலம்சம் பண்ணி பிரச்சனையாக இருக்குது. உடனே அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தலைவனை அசோக் நகர் போலீஸு கரெக்டாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணி தலைவனை உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த மேட்ரு சென்னை மாநகர காவல் ஆணையர் மரியாதைக்குரிய முனைவர் அமல்ராஜ் அவர்கள் கவனத்துக்கு வருது. ஏண்டா டேய், எவ்வளோ திமிரு இருந்தால் குடிச்சதும் இல்லாமல் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் ராஸ்கல் அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுங்களா? டிஸ்மிஸ் பண்ணிட்டார். மாவனை நீ ஜெயிலிருந்து அப்படியே போயிடு வீட்டுக்கு, உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் தாவேக அரசு ஆட்சி அமைந்த பிறகு ஒரு காவல்துறையில் இருக்கின்ற பணிபுரிகின்ற ஒரு ஊழியர் டிஸ்மிஸ் ஆனது ஃபஸ்ட்டு கேஸ் இது தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலங்க, என்னுடைய நாலேஜுக்கு இது தான் நினைக்கிறேன் முதல்ல. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இது போன்று ஒவ்வொரு அதிகாரிகளும் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாடு சூப்பராக இருக்கும். இந்த போலீஸு ஒழுங்காக திருந்தி மக்கள்கிட்ட மரியாதையாக இருப்பாங்க. மக்களுக்கும் போலீஸுக்கும் நல்லுறவு ஏற்படும். அதாவது மிகைப்படுத்தி பேசுகிறேன் நான். இந்த சங்கர் போன்ற அதிகாரிகள், அமல்ராஜ் போன்ற அதிகாரிகள் சட்டத்தை மதிப்பவர்கள், அதே நேரத்தில் கடவுளுக்கு பயந்தவங்க, இறைவனுக்கு பயந்தவர்கள். புரியுங்களா? தன்னுடைய மனசாட்சிப்படி நான் நடக்கிறவங்க. இவங்க சட்டப்படி நடக்கிற முடியும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்வாங்க. கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாண்டா அப்படிங்கிற ஒரு 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 நோக்கத்தில் இவங்களாம் பணிபுரிகிறவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ள அதிகாரி. அதனால் இவர் பண்ணது சரியான ஒரு நடவடிக்கை. இனிமே இந்த நடவடிக்கையை அடுத்து ஒழுங்காக திருந்தி ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா சரி, இல்லைன்னா ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு போடுவீங்க. புரியுதுங்களா? அவர் யாரையும் பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டார். நல்ல மனுஷன். நீ நல்லது பண்ணால் அவனுக்கு உதவி பண்ணுவார்.
பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா உனக்கு காப்பாற்றி விடுவார். ஆனால் அயோக்கியத்தனம், அநியாயம், சட்டத்துக்கு புறமான வேலை, மனசாட்சி எதிரான வேலை இதெல்லாம் எவன் பண்ணாலும் கிழிச்சு அனுப்பிச்சிடுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒழுங்கு மரியாதை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.